மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொசைட்டியில் சின்ன குழந்தை வந்து அது வரைக்கும் இப்போ பிறந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் கண்கள் கண் சார்ந்த பிரச்சனைகள், ஐஸில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். கண் அப்படின்னா நம்ம வெறும் நம்ம பார்க்குறத மட்டும்தான் வந்து கண்ணுன்னு சொல்லுவோமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு நம்ம எந்தெந்த வார்த்தையெல்லாம் எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துவோம்னு பாருங்க. மனசை வந்து மனக்கண்ணில் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நம்மளோட நகத்தில் வந்து இந்த ஓரமாக இருக்கக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கண் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நகைக்கண் வந்து இது நகைக்கண் கிடையாது. நகைக்கண்ணுன்றது உங்களுடைய ஒரு ஒரு விரல் மேலே நுனியில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நகைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்வை இல்லாதவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு ரூ. 20 தாள் இருக்கும், ஒரு ரூ. 10 தாள்லாம் இருக்கும். அதை வந்து கண்ணு தெரியாத இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாளில் வந்து பழைய தாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரூ. 10 அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அந்த எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ரூ. 20 தாள் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கோணம் போட்டு ஒரு எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இவங்க வந்து இந்த நோட்டை வந்து தடவி பார்க்கும்பொழுது அந்த அந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்ம நம்ம கண்ணால பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த சென்ஸ் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. கண்ணு தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கண்ன்னு சொல்லக்கூடிய அந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வேலை செய்யும். அந்த அந்த ஷேப் வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இது ரூ. 10 இது ரூ. 20 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஈஸியா வந்து ரொம்ப வந்து தன்னை கண்டுபிடிச்சுக்க அது உதவி செய்யும். இது எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே. நீங்களே வந்து இப்போ வந்து உங்களுக்கு சில சமயத்தில வந்து கண்கள் வந்து மூடப்பட்டுச்சு, மறைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா, நீங்க எத வந்து பிரதானமா உபயோகப்படுத்துவீங்க அப்படின்னா, உங்க கைகள வந்து உபயோகப்படுத்தி, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தடவி தேட பார்ப்பீங்க. அப்ப அந்த கண்ணுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றத நம்ம பார்த்துக்கணும். அத நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? அது உலகத்துக்கே வந்து ஒளி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சூரியன்னு சொல்றோம். அத கொண்டு வந்து உங்க கண்ணு கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. கண்ணுக்கு ஒளி தான் முக்கியம்ன்னுவாங்க. கண் ஒளின்னு சொல்லுவாங்க. நம்ம பேரே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணகின்னு யாரா பேர் வச்சிருக்காங்க. கண்ண பத்தி மட்டும் தான் வந்து பேர் வைப்பாங்க. கண்ணம்மா, கண்ணகி அப்படின்ற பேர் வந்து கண்ணோட விஷயத்துக்கு மட்டும் தான் பேர் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துருக்காங்க. கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, 96க்கும் மேற்பட்ட வியாதிகள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் மருத்துவத்தில கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து வெறும் 20க்கு மட்டும் தான் தீர்வு இருக்கு. அதுவுமே வந்து முழுமையான தீர்வு இருக்கான்னா அப்படி கிடையாது. அத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அதோட வந்து வாழ பழகிக் கொள்ளலாம் அப்படின்னு வந்தா கரெக்ட்டான வார்த்தைய சொல்லலாம். அதோட எப்படி நீங்க வாழ பழகுறது? அப்படின்ற மாரி தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த நீங்க மத்த எந்த உறுப்பு வேணாலும் நீங்க பார்த்தாலும், இந்த கண்ணுக்கு மட்டும் ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தியரியே இருக்கு ஆன்மீகத்துல. கண்ணு வந்து என்ன நடக்குது? கண்ணு எப்படி? கண்ல வந்து என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து கண்ண பத்தி மட்டுமே வந்து நெறைய சொல்லுவாங்க. நீங்க இன்னொரு சில விஷயத்தலாம் நீங்க பார்க்கலாம். திருஷ்டின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டின்னு மட்டும் தான் பேர் இருக்கும். அப்ப கண்ணுக்கு பாருங்க எந்த அளவுக்கான ஒரு பவர் அப்டின்ட்டு. அப்ப உங்களுடைய கண்ண வந்து நீங்க உங்க கண் வந்து ஒரு ஒளிமிக்க கண்ணா இருக்கா? ஆற்றல் மிகுந்த கண்ணா இருக்கான்னா, எப்படி தெரியுமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? உங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் நிப்பாரு. அவருக்கு பின்பக்கம் நீங்க நிப்பீங்க. அவரோட கழுத்தோட பகுதி, அந்த அவர் வந்து செயினோ, இல்ல ஒரு மாலையோ போட்டார் அப்டின்னா, அந்த கழுத்து பகுதியில வந்து அந்த செயினோ, மாலையோ வந்து பின்னாடி வந்து படும். கொஞ்சம் ஒரு உருண்டையா இருக்கும். அந்த இடத்த வந்து நீங்க கொஞ்சம் அப்படியே உத்து பாருங்க. இம்மீடியட்டா அந்த பெர்சனால வந்து உங்கள திரும்பி பார்க்காம இருக்கவே முடியாது. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்து உண்டாக ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்ல, நம்ம மருத்துவத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வர்ம மருத்துவத்தில வந்து கண்ணால பார்த்து சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறைய வந்து கையாண்டுருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து உங்க கண்ல இருந்து ஒரு வந்து ஒளி போயிட்டு, அந்த நோயே வந்து தீர்க்கக்கூடிய நோக்கோர்வம்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தை வந்து ரொம்ப பிரதானமா வந்து நெறைய பேர் வந்து இப்போ டிவி எல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப கண்ணுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு நம்ம இப்ப குடுக்குறோமா? அப்படி இயற்கையால அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சக்தி ஒண்ணு நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அந்த சக்திய இப்ப வருங்கால சந்ததி ரொம்ப ஒரு 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை,
அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல வந்து பிரச்சனைன்றத நம்ம பார்க்குறோம். சரியா கிட்ட பார்வை தெரியல, தூர பார்வை தெரியல. எனக்கு வந்து அ படிக்க சரியா வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியா வந்து வடிய ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனா வந்து, கண்ணுல வந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கண்ல வந்து உங்களுடைய ரத்த குழாய்கள் வந்து வலுவிழந்து, அது வெடிச்சு ரத்தமா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரியான அந்த பிரச்சனையா இருந்தா கூட, நம்ம எளிமையா கால்ல சிகிச்சை குடுக்குறது மூலியமா, அது எல்லாத்தையுமே வந்து உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துர முடியும். அந்த கண்ல ரத்தம் வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாசமோ இல்ல 1 மாசத்துல வர சொல்லி, ரூ. 1,00,000 வரைக்கும் செலவு பண்ணி கண்ல வந்து ஊசி போடுற நிலைமை தான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. யார கேட்டாலும் நீங்க லென்ஸ் வச்சுட்டீங்களா? அப்டின்னா, அவங்க அத கொஞ்சம் வந்து ஒரு பெருமையா நெனைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். வேற மனிதன தவிர, வேற எந்த உயிரினமும் கண்ணுக்கு வந்து கண்ணாடி அப்டின்றது எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். "கண்ல எனக்கு ஒரு பிரச்சனை சார்" அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உண்மையாவே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கண்ணுல யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. கண்ல பிரச்சனைன்றது, கண்ண தவிர மத்த உறுப்புகள்ல எங்க இருக்கோ, அந்த பிரச்சனைய பிரதிபலிக்கிறது மட்டும் தான் கண்ணு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கோவம் வந்து ரொம்ப அதிகமா வந்துடுச்சு சார் எனக்கு. அப்படின்னு ரொம்ப கோவப்படுற ஆளா இருப்பாங்க. அவர நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கோவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய வீடியோல சொல்லியிருக்கோம். கோவம்ன்றது உங்களுக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்டின்ட்டு. அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்டின்னா, உடனே கண்ணு சிவந்துரும். கோவம் வந்தா கண்ணு சிவந்துருச்சுன்னு சொல்றோம். அப்ப கோவத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து வெளிப்படுத்துது. அப்டி நீங்க வந்து கோவப்பட்டு அவர திட்டணும்னு அப்டி இல்ல. கோவமா ஒரு பார்வ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும், அப்பா அவர் வந்து ரொம்ப கோவக்காரரா இருக்காரு, கோவத்துல இருக்காரு அப்டின்னு சொல்லிட்டு. அவர் கண்ண பார்த்தாலே நீங்க பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்ண பார்த்தாலே நீங்க வந்து ரொம்ப அமைதியாயிடுவீங்க. இப்ப இவ்ளோ வந்து கண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்த ஒரு இடத்துல, இன்னைக்கு ஒரு கண்ணாடிய போட்டுட்டு, நம்ம வந்துட்டு கண்ணாடிய வந்து பெருசு பண்ணிக்கிட்டே போறோம், சைஸ தவிர, உங்களுடைய கண் பவர் வந்து குறைஞ்சு கண் ஆரோக்கியமாகுதான்னு கேட்டீங்கன்னா, அது இல்லவே இல்ல. கண்ல கண் அழுத்த நோய் அப்படின்ற மாரிலாம் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு செக் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வருது? இத வராம எப்படி வந்து நம்ப தற்காத்துக்கலாம்? இந்த வீடியோ வந்து கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இத கொண்டு போய் சேருங்க. கண் வந்து இந்த கண்ணாடின்றத வந்து எடுத்தா மட்டும் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமுதாயமா வருவாங்க. நீங்க மத்த ஆர்கன்ல இப்ப நம்ம சொன்ன மாரி வந்து லிவர்லயோ, கிட்னிலயோ வேற எங்கேயாவது இருந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த உறுப்புக்கான மருந்து குடுக்கணும். பட் கண்ணு மட்டும் தான் வேற ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து உங்களுக்கு கண்ல காட்டுது. அது போக நீங்க கண்ணுல சிகிச்சை அளிச்சீங்க அப்டின்னாலே, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த உறுப்ப போய் சரி பண்ணிடும். இன்னைக்கும் நம்ப தமிழ் மருத்துவத்துல ஒரு வகை சொல்லுவாங்க. மருத்துவத்தோட வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த மருந்த வந்து மருந்துனாலே மறு உந்து. அத வந்து உள்ள தள்ளணும். அப்ப அத குடுக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? எங்கெங்கெல்லாம் இத வந்து உள்ள அனுப்பணும் அப்டின்னா, அருமையா வேலை செய்யும். அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்க அப்டின்னா, உங்க ஆசனவாய். ஆசனவாய் பகுதியில நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, கண்ணு வழியா மருந்த உள்ள குடுப்பாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க ஹார்ட்ல ப்ராப்ளமா இருக்கட்டும், உங்க லிவர்ல ப்ராப்ளமா இருக்கட்டும், உங்க கிட்னில ப்ராப்ளமா இருக்கட்டும், கண்ணு வழியா போடக்கூடிய டிராப்ஸுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப வீரியமான சக்தி இருக்கு. உங்க காதுல மருந்து விடுவாங்க. இதெல்லாம் இல்லன்னா, கடைசியா மட்டும் தான் வந்து உங்க வாய் வழியா மருந்த உள்ள அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து கையாண்டுருக்காங்க. அப்போ இப்ப இவ்ளோ பிரச்சனை வருது சார். நான் கண்ணாடிய கழட்டிடலாமா? கண்ணாடிய கழட்டினா என்னால பார்க்க முடியலையே! அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்ணாடிய வந்து தேவைக்கு முதல்ல உபயோகப்படுத்த கத்துக்கங்க. தேவையில்லாத சமயத்துல அந்த கண்ணாடிய உபயோகப்படுத்துறத குறைச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணாடி இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 10 வருஷம், 20 வருஷமா வந்து அந்த கண்ணாடிய வந்து நீங்க உபயோகப்படுத்திட்டு இருப்பீங்க. அப்ப உடனே நம்ம கழட்டி வச்சா என்ன நடக்கும்? நீங்க வந்து கண்ண வேலை செய்ய விடாம தடுத்து நிறுத்தியிருக்கீங்க. அதாவது கண் வந்து சுருங்கி விரியும். நீங்க கண்ணு மட்டும் தான் சுருங்கி விரியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. உங்க உடம்புல இருக்க எல்லா ஆர்கனும், ஈவன் வந்து எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுருங்கி விரியிற தன்மைய கொண்டு உள்ளது. அது பேர் வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மென்ட்ட வந்து நடக்க விடாம, நீங்க கண்ணாடிய போட்டு ஸ்டாப் பண்றதுனால மட்டும் தான், அந்த பிரச்சனைய நீங்க வந்து கடைசி வரைக்கும் உங்க வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு கண்ணாடிய போட்டுட்டே இருக்க மாரி வந்து நடந்து போகுது. அத எப்படி உங்ககிட்ட வந்து நவீன முறையில மார்க்கெட்டிங் பண்ணப்படுதுன்னா, கண்ணாடி போட்டா ஸ்டைல்ன்ற முறையில உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு.
இப்ப தனக்கு கண்ணு தெரியாத தனக்கு ஒரு குறைபாடு இருக்கிறத தாண்டி, அந்த குறைபாட வந்து நான் ஸ்டைலா பார்க்குற மாரி உங்கள கொண்டு போறத தவிர, அத குணப்படுத்தி உங்கள ஒரு ஆரோக்கியமான ஒரு நபரா மாத்தணுமான்னா, அது யாருமே பண்றதும் கிடையாது. அதுக்கான முயற்சி எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து மத்த உறுப்புக்கு பிரச்சனை அப்டின்னா, அந்தந்த டாக்டர போய் பார்ப்பீங்க. அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் குடுத்து சரி பண்ணிடுவாரு. ஆனா கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான் உங்க கண்ண சரி பண்ண முடியும். மத்த டாக்டரோ வேற யார் நெனச்சாலும் அந்த கண்ண சரி பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான் போடணும். அது என்ன அப்டின்றத இப்ப நம்ம பார்ப்போம். கண்ணுக்கு நெறைய எக்சர்சைஸ் இருக்குங்க. நீங்க அத YouTubeலயே வந்து பல வீடியோக்கள்ல வந்து அத சொல்லி தராங்க. நம்ம வந்து அத இலவசமாவே வந்து நெறைய பேருக்கு அத சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ கண்ணுக்கு பயிற்சி பண்றது வந்து, அது தாராளமா நீங்க காலையில பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க காலையில என்ன பண்ணணும் அப்டின்னா, இது வெயில் காலமா இருந்ததுன்னா, சம்மர் சீசனா இருந்தது அப்டின்னா, காலையில 6லருந்து 7 அந்த டைமுக்குள்ள போயிட்டு, சூரியன வெறும் ஒரு 1 நிமிஷம், இல்ல ஒரு 30 செகண்ட் கண்ண இமைக்காம அந்த சூரியன பார்த்துறணும். 8 மணிக்கு மேல வந்து அத சூரியனா பார்க்கக்கூடாது. ஏன்னா, அவரு வந்து டைம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனே வந்து நெறைய பேர்ல அழைக்கப்படுவாரு. ரவின்னுவாங்க, அ உதய சூரியன், சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பல்வேறு பேர்கள்ல வந்து அது அழைக்கப்படுறதுனால, காலையில 6 டூ 7 மட்டும் தான் அந்த ரேஸ் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வரும் கண்ணுக்கு. அப்ப வந்து நீங்க வந்து அத பார்த்து, அந்த ஒளிய நீங்க அப்சர்வ் பண்றது மூலியமா, உங்க கண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒளிய வாங்கி தான் பிரதிபலிக்குது. அதனால தான் வந்து கண்ணுக்கு கண் ஒளி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒளிய வாங்கக்கூடிய தன்மை வந்து இன்னும் ரொம்ப சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எல்லாராலயும் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனா நெனச்சா ரொம்ப சர்வ சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எள்ளு உருண்டை. எள்ளு உருண்டைய வந்து நீங்க வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கண் பார்வை இன்கிரீஸ் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 உருண்டையாவது வந்து சாப்பிட ஆரம்பிங்க. கண்ணு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எள்ளு வந்து விதைப்பாங்க. எள்ளு விதைச்சதுக்கப்புறம், அந்த பூ இருக்கு பார்த்தீங்களா? அந்த பூவ வந்து காலையிலயும், ஒரு மாலையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த எள்ளு பூவ எடுத்து சாப்பிடுவாங்க. அத சாப்பிட்டாலே அவங்களுக்கு கண் பார்வை இருக்கிறது வந்து ரொம்ப நார்மலா வரும். இப்ப நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட, "சார் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. எப்படி குறைச்சுக்கலாம்?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழாநெல்லி. அத வந்து வாரத்துக்கு ஒரு முறை. அத வந்து கண்டிப்பா வந்து வியாழன் அல்லது ஞாயிறு. இந்த மாரியான நேரங்கள்ல காலையில வெறும் வயித்துல, அன்னைக்கு வந்து நீங்க மாமிச உணவுலாம் எடுத்துக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சு குளியல் முறை இருக்கக்கூடாது. அந்த கீழாநெல்லிய வந்து உள்ள சாப்பிட்டுறணும். இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, இந்த எக்சர்சைஸ் பண்றீங்க. காலையில வந்து நீங்க சூரியன பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நம்ம வந்து கண்ணுக்கான நெறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. அந்த வர்ம புள்ளிகள வந்து உங்களுக்கே சொல்லிக் குடுத்துருவோம். அந்த வர்ம புள்ளிகள வந்து நீங்க வந்து இயக்கிட்டு, அந்த சூரியன பார்த்துட்டு, இப்ப நம்ம சொல்லப்போற ஒரு டிராப்ஸ் நீங்களே வீட்ல வந்து பிரிப்பேர் பண்ணி கண்ல விட்டுக்கலாம். அந்த டிராப்ஸ வந்து நீங்க விட்டுக்கிட்டீங்க அப்டின்னாலே, கீழ இருந்து எல்லா எனர்ஜியுமே வந்து உங்க கண்ணுக்கு கொண்டு வந்து அது சேர்த்துரும். அப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, பிரச்சனை வந்தவங்களுக்கு படிப்படியா அந்த கண்ணாடிய வந்து ரொம்ப உபயோகப்படுத்தாம, படிக்க முடியலன்னா படிக்கும்போது மட்டும் கண்ணாடி போடணும். மத்த சமயத்துல கழட்டி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பார்வை தெளிவா வரத, நீங்க ரொம்ப நல்லா உணர்ந்துகிட்டே வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் இந்த எக்சர்சைஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. 18 நாளைக்கு ஒரு தடவ மட்டும், இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிராப்ஸ், அது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நீங்க தேடுனா மட்டும் தான், நான் முதல்லயே சொன்ன மாரி வந்து, நீங்க மட்டும் தான் உங்க கண்ண குணப்படுத்த முடியும். வேற யார் நெனச்சாலும் உங்க கண்ண வந்து குணப்படுத்த முடியாது. அப்போ நீங்க போயிட்டு தேட முயற்சி செய்யுங்க. இந்த டிராப்ஸ் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணி இந்த டிராப்ஸ ரெடி பண்ணலான்னு சொல்றேன். இது வந்து எல்லா வயசுல இருக்கவங்க, சின்ன இந்த 4வது, அந்த 5வது படிக்கிற வயசுல 5 வயசுக்கு மேல யார் வேணாலும் இத வந்து கண்ல விடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவக்கா இருக்கு இல்லையா? கோவக்கா வந்து அத வந்து அந்த கோவக்கா இல்லாம கோவக்காவோட இலை. அது நெறைய ரோடோர பகுதியில, அதுவும் சென்னை சிட்டிலயே வந்து நெறைய இடத்துல வந்து கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணி தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு 5 இல கோவக்கா இலைய எடுத்துக்கோங்க. கோவா இலைய எடுத்துட்டு வந்துட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2டே 2 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்த வந்து அதில சேர்த்துக்கோங்க. நறுக்கி போட்டுக்கோங்க. உங்க எந்த நபருக்கு அத விடுறீங்களோ, அந்த நபரோட கையால யார் இத பிரிப்பேர் பண்றாங்களோ, இப்ப சின்ன பையனா, சின்ன பையனுக்கான கை எடுக்க அளவு எடுக்க தேவையில்ல. யார் இத பிரிப்பேர் பண்றாங்களோ, அவங்களுடைய கையோட அளவு. அதில இந்த 2 விரல் சேர்த்து எடுக்கக்கூடிய சீரகம். அந்த சீரகத்த வந்து அதில போட்டுருங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் இடிச்சிருங்க. மெட்டல் படக்கூடாது. ஒரு கல்லுல வந்து இடிச்சிருங்க. ஒரு நல்ல துணி, அது வந்து இந்த பாலிஸ்டர் துணிலாம் இல்லாம காட்டன் துணி. அதுல எந்த கலரும் மிக்ஸ் பண்ணாம ஒரு வெள்ள கலர் துணியில, அந்த விரிப்புல இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டு நீங்க சுருட்டுனீங்க அப்டின்னா, அதுல சாறு வர ஆரம்பிக்கும். அந்த சார வந்து சின்ன குழந்தையா இருந்தா ஒரு 3 சொட்டு. எரியும். அது ஒரு 1 நிமிஷத்துக்கு மேல கூட அது எரியாது.
பெரியவங்களா இருந்தால் ஒரு 5 சொட்டு வரைக்கும், இல்லை 20 வருஷமா எனக்கு பிரச்சனை இருக்குன்னா 5 சொட்டு தாராளமாக விடலாம். அதை வந்து நீங்கள் 5 சொட்டு விட்டுட்டு காலையில் அதை ரெடி பண்ணி விட்டுட்டு கண்ணை பொறுமையாக திறந்து சூரியனை பார்க்கணும். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ட்ராப்ஸ் விட்டீங்க இல்லையா, இந்த ட்ராப்ஸு சின்ன வெங்காயம் குறிப்பாக எதுக்காக உபயோகப்படுத்துவாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப சீரான முறையில் வச்சுக்கும். இப்போ கண்ணுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து இந்த சின்ன வெங்காயம் கொண்டு வந்துரும். உடம்புல எங்கே இருந்தாலும் நம்ம அப்படியே வலிச்சு மேலே கொண்டு வந்துரும் கண்ணுக்கு. அந்த டைமில் இதை பண்ணிட்டு நீங்கள் சூரியனை பார்க்கும்போது அந்த ஒளியை வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் கண் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸோ இல்லை வருமாவையோ வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் கண் எவ்வளோ பவராக இருந்தாலும் சரி, கண்ணில் ரத்தம் வருது, எனக்கு கண்ணில் வந்து குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய கண் வந்து ரொம்ப கண் அழுத்தம் இருக்குது, இந்த மாதிரியான கண்ணில் சொல்லக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுக்கு வந்துடும். கொஞ்சமான ரொம்ப வருஷம்லாம் ஆகாதுங்க. ரொம்ப குறுகிய காலத்திலே இதை விடாமல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக வந்து நீங்கள் கண்ணாடிலாம் கழட்டி தூர போட்டுட்டு நீங்கள் உங்களோட சொந்த கண்ணிலேயே வெளியே எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த முறையை வந்து பயன்படுத்தி எல்லாரும் இயற்கையான முறையில், நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.